ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, நைட்டு வந்து நிறைய பிரியாணி வந்து சாப்பிட்டதால அவங்களால வந்து இருக்கவே முடியல. பயங்கரமாக வாமிட் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பாட்டி அங்கே வராங்க. என்னம்மா இவ்வளோ வாமிட் எடுக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, எத்தனை வாட்டி எடுத்தேன், காலையிலேருந்து நிறைய வாட்டி எடுத்துட்டேன் பாட்டி அப்படின்னோடனே, ஏதோ செரிமானம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிம்மா இந்த டைமில் எடுக்கக்கூடாது, நிறைய மாதம் ஆகிடுச்சுல உனக்கு. ஆமாம் பாட்டி, இந்த டைம்லலாம் வந்து 5-6 மாதம் இருக்கும் உனக்கு, இந்த டைம்லலாம் எடுக்கக்கூடாது புரியுதா, உடனே டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன இப்படி வச்சுருக்கீங்க உன்னை மருமகளை, இங்கே பாரு ரொம்ப வாமிட் பண்ணுறா. வாமிட்லாம் சாதாரண விஷயம் தானே, அதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த டைமில் புரியுதா. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டின்னு போயிட்டு காட்டுங்க, உங்கள் மருமகளை கவனிக்க கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை திட்டிட்டு போகிறாங்க பாட்டி. எல்லாம் இவ்வளோ சொல்லணும், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னோட, வாமிட் தான் பிரச்சனை, சரி டாக்டருக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் வேணாம், ஐயோ நம்ம போனால் தெரிஞ்சிடுமே அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் தெரியாது, போய் தான் ஆகணும் புரியுதா, சொன்னாங்கல்ல பெரியவங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கௌதமும் சொல்கிறாரு. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ இருப்பியா அப்படின்னா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்னது நீ இருக்க மாட்டியா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஏன்டா ஒன்றும் கிளம்பாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தோ கிளம்புறப்பா அப்படின்னு, டைம் ஆகுதுல போய் கிளம்புடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கபடை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கா, அவர் ட்ரெஸ்ஸு ஒன்று கூட காணோம், எங்கே போச்சு என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா அவர் ட்ரெஸ் இல்லாமல் வெறும் சாரீஸ் நிறைய இருக்குது. என்ன இது சாரீஸ் மட்டும் இருக்குது, என் ட்ரெஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்க்குறாரு. என்ன இது திருடன் யாராவது திடீர்னு போயிட்டானா, திருடனா கூட வந்து எப்படி வந்து ஜென்ஸ் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்கான், லேடிஸ் ட்ரெஸ் அப்படியே இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வந்து அவங்கள சாரீ அயன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது ட்ரெஸ் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே மகா வந்து சாரியை எடுத்துட்டு அப்படியே வந்து அவர் கோட்டை அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன் ட்ரெஸ் எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு போச்சு எடுக்கிறாரு. என்ன உங்கள் ட்ரெஸ்ஸில் அயன் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அயன் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தப்பு தான், இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அழகாக அயன் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் போய் அது தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு ரொம்ப வாய் பேசிகிட்டே இருக்காது புரியுதா, நான் உன் புருஷன், நீ இவ்வளோ வாய் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது என்ன சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், நான் உன் புருஷன் அப்படி சொல்ல வந்தார். உடனே வந்து நீங்கள் சொன்னீங்களே புருஷன்ற வார்த்தை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னொன்னே அமைதியாகிறாரு. அது தெரியாமல் வாய் தவறி வந்துச்சு, மனசில் உள்ளது தானே வாயில் வரும், அதனால் நீங்கள் சொன்னது உண்மைதான், பத்தாதுன்னு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை வந்து போட்ட கட்டளையே மீறிட்டீங்க, என்கிட்ட பேசிட்டீங்க, அதே மாதிரி புருஷனும் சொல்லிட்டீங்க, எனக்கு இது போதும் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி ட்ரெஸ் எல்லாம் எங்கே போச்சு தெரியுமா, ட்ரெஸ் எல்லாம் தானே அயன் பண்ணி பத்திரமா இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் காட்டுறாங்க. பார்த்தா அயன் பண்ணி அழகாக மடித்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டு ஒன்று அப்படின்றாரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து, அப்பா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அடுத்து வந்து சரி எப்படி இவர் பேசிட்டாரு, மற்றவங்களாம் பேசணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போய் என்ன பண்ணுறாங்க, காயத்ரி கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து திருப்பிக்கிறாங்க முகத்தை. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எங்கிட்ட பேசலன்னா யார் சின்னத்தை பேசுவாங்க, ப்ளீஸ் சின்னத்தை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காயத்ரி. அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணலாம், எல்லாரையும் பேச வச்சிடறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காயத்ரியும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து மகா வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க ராஜலக்ஷ்மி. ஏன் இவ சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி போட்டு திட்டுறாங்க. எனக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காயத்ரி ட்ராமா பண்ணுறாங்க. அடுத்து வந்து எல்லோரும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து எல்லாரோட வந்து பேரும் வந்து எல்லா டிஷ்ஷோட பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன இது இப்படி எழுதியிருக்கு அப்படின்னோடனே, மகா கிட்டே யாரும் பேசக்கூடாது, அதனால் ராஜலட்சுமி சொல்லியிருக்கா, அதனால தான் மகா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சூர்யாவோட அப்பா வந்து இப்படிலாம் பண்ணது தப்பு ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியை திட்டிட்டு மகா கிட்டே எல்லோரும் பேசணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. மகா சந்தோஷப்படுறாங்க.